நீங்கள் ஒரு சாங்கை கற்றுக்கிட்டு கொஞ்ச நாளில் அதை மறந்துடுறீங்க. இது ரொம்ப காமனான ப்ராப்ளம் ஃபார் ஆல் தி பிகினர் மியூசிஷியன்ஸ். நீங்கள் ஒரு சாங்கை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் சூப்பராக ப்ளே பண்ணுவீங்க, பட் கொஞ்சம் கேப் வந்தால் போச்சு. ப்ராப்ளம் உங்கள் மெமரியில் இல்லை, நீங்கள் கற்றுக்கிற விதத்தில் தான் இருக்குது. மோஸ்ட் லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபிங்கர் மூமெண்ட்ஸை மெமரைஸ் பண்ணுவாங்க, ஆனால் என்ன ப்ளே பண்ணுறன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனால் ப்ராக்டிஸ் ஸ்டாப் பண்ணால் ஃபுல் சாங்கை மறந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்க் யுவர் செல்ஃப் a couple of questions. நீங்கள் என்ன சாங் ப்ளே பண்ணுறீங்க, எது அதில் ரிப்பீட் ஆகுது, என்னென்ன பேட்டர்ன்ஸ் வருது, என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை கிராக் பண்ணிட்டீங்கன்னா சாங்கை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சாங்கோட ஃபார்மேட்டை பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை ஒரு ரஃபாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணிவிட்டு தென் உங்களோட ஆக்சுவல் சாங்கை ப்ளே பண்ண ப்ராக்டிஸ் பண்ண போங்க. இன்னும் இதில் அசிஸ்டன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரக்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஒரு சாங்க்கு அந்த ப்ராக்டிஸ் ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறதுன்னு நானே ஒரு புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பிகாஸ் மியூசிக் இஸ் நாட் அபவுட் மெமரைசிங், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங்.